அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் செப்டம்பர் 14ஆம் தேதி 14ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்ல சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்புடைய சப்ஜெக்ட் பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் நம்ம சூப்பராக டெய்லி தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல்லா வீடியோவை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சிறப்பான முறையில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக வரும் தேர்வுல நம்ம எடுக்கிற கொடுக்குற அந்த நோட்ஸ்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பது உறுதி. கண்டிப்பாக தேர்வில் நம்ம வெற்றி பெற முடியும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் செப்டம்பர் 14 நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இன்றைய தினத்துல நீ நல்லா பாருங்க, சண்டே ஆச்சுனாலே நிறைய ஸ்கீம்ஸ் சம்மந்தப்பட்டதான் அந்த நியூஸ் பேப்பர் நிறைய வரும். சரியா, திட்டங்கள் சாதனைகள் அதிகமாக கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில இன்றைய தினத்துல ஒரு 4-5 திட்டங்கள் தொடர்பாக இன்றைய செய்தித்தாள்ல இடம்பெற்றுள்ளது. நம்ம அதனால அந்த திட்டம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மொத்தமா பார்க்கலாம். சரியா, ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் திட்டமே பாருங்கம்மா. திட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். சரியா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எப்பன்னு சொல்லி பாருங்க, ஜூலை 15, 2025. ஓகேவா? அப்ப சமீபத்துல தான் தொடங்கி இருக்காங்க. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி தினம். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள் மறக்கக்கூடாது, ஜூலை 15. ஓகேவா? இதே ஜூலை 15, 2023ல தமிழ்நாட்டில் என்ன சம்பவம் நடைபெற்றதுமா? ஜூலை 15, 2023ல மதுரையில முதல் முறையாக கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் திறக்கப்பட்ட நாள் ஜூலை 15, 2023. மறக்காதீங்க. சரியாமா? சரி, இந்த ஸ்கீம் பாருங்க, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 15, 2025. இந்த திட்டம் தொடங்கியதன் நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க, அரசு சேவைகளை பொதுமக்களுக்கு மிக விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் கொண்டு சேர்த்தல். ஓகேவா? ஓகே, இதற்காக என்ன செய்றாங்கன்னு சொல்லி பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் ஜூலை 15, 2025 முதல் நவம்பர் 2025 வரை 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். சரி, அப்ப மொத்தத்துல அரசு சேவைகளை மக்களிடம் சீக்கிரமா கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்காக தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் முதல் நவம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட பேர் தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். சரிங்களா? ஓகே, பாருங்க, அரசு துறைகளின் சேவைகள் மற்றும் திட்டங்களை மக்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே கொண்டு சென்று சேர்ப்பதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். சரிங்களா? இல்லம் தேடி கல்வி திட்டம், ஓகேவா, மக்களை தேடி மருத்துவ திட்டம், அந்த மாதிரி நம்மளுடைய சேவைகள் எல்லாமே நம்ம இல்லங்களுக்கு அருகே ஈஸியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முகாம்கள், சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட சொல்லியிருக்காங்க. எத்தனை சிறப்பு முகாம்கள்மா? 10,000 சிறப்பு முகாம்கள். சரியா, தொடர்ந்து பாருங்க. அடுத்ததாக இந்த திட்டம் நகர்ப்புறம் கிராமப்புறம், சரியா, 2 பிரிவுகளாக பிரிச்சு அந்த முகாம்கள் நடத்த போறாங்க. ஓகேவா? பாருங்க, இந்த திட்டத்தின் மூலம் நகர்ப்புற பகுதிகளில் அர்பன் ஏரியாவில் நடக்கும் முகாம்களில் 13 முக்கிய துறைகள் மூலம் 43 சேவைகள் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் நகர்ப்புறத்துல 13 முக்கியமான இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக எத்தனை சேவைகள்மா? 43 வகையான இந்த சரியா சேவைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஊரக பகுதி, சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா 15 துறைகள் மூலம், சரியா, எக்ஸ்ட்ரா 2 துறைகள், 15 துறைகள் மூலம் 46 சேவைகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். சரிங்களா? வரும் தேர்வுல கண்டிப்பா இந்த கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, கவனம் பாருங்க. இந்த முகாம் தொடர்பாக, இந்த திட்டங்கள் தொடர்பான முகாமானது எப்போ நடக்கும்னு சொல்லி பாருங்க, காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இந்த திட்டத்திற்கான முகாம்கள் நடைபெறும். சரிங்களா? இந்த முகாம்களில் வழங்கப்படும் மனுக்கள் மீது 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அந்த முகாம்கள் நடத்துவோம் சொல்லிக்கலாமா? இந்த 3 மாதத்துல ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அந்த 5 மாதத்துக்குள்ள அந்த 10,000 முகாம்கள்ல நீங்க என்னென்ன அந்த திட்டங்கள் தொடர்பான ஒரு மனுக்களை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த மனுக்கள் தொடர்பான புகார்கள் எல்லாமே எவ்வளவு நாளைக்குள்ள? 45 நாட்களுக்குள் அந்த புகார்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்து உங்களுக்கான சேவைகளை ஈஸியா நாங்க கொடுப்போம் சொல்லிக்கிறாங்க. அந்த ஸ்கீமோட பேர் தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். அடுத்து இன்னொரு முக்கியமான மத்திய அரசின் திட்டம் பாருங்கம்மா. இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்றது அந்த அக்னிவீர், இந்த ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தித்தாள போட்டிருந்தாங்க. இங்க பார்க்கும்போது அக்னி பாதை திட்டம், அக்னி பாதை அல்லது அக்னி பாத். ஓகேவா? இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்பன்னு சொல்லி பாருங்க, ஜூன் 14, 2022 அன்று தொடங்கப்பட்டது. இளைஞர்களை இந்திய ராணுவத்துல இடமுறை செய்ய வேண்டும், அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. கவனமா இருக்குமா? அதாவது இந்த 2019, 2019க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ராணுவத்துல புதிதாக நிறைய இளைஞர்களை ஒரு 2-3 வருஷமா யாருமே சேர்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஓகேவா? அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக செய்தித்தாள போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, நம்ம இங்க பாருங்க, இந்த அக்னி பாதை திட்டம் என்பது இந்தியாவின், ஓகேவா, ராணுவம், விமானப்படை, கடற்படை ஆகிய 3 நிலை முப்படைகள், ஆயுத படைகளிலும் ஆள் சேர்ப்புக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறையாகும். இந்த முப்படைகளோட ஆள் சேர்ப்பு பணிகளுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த அக்னி பாதை திட்டம். தொடங்கப்பட்ட நாள் மறக்கக்கூடாது, ஜூன் 14, 2022. ஓகேவா?
இந்த திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்படும் பணியாளர்கள் சரியா, இந்த ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு வச்ச சிறப்பு பெயர் பார்த்தோம்னா அக்னி வீரர்கள். சரி, அக்னி வீர் அப்படி சொல்லுவாங்க. சரி, அக்னி வீர், அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. ஓகேவா? ஓகே. இந்த அக்னிபாதை திட்டத்தின் மூலம் இந்த அக்னி வீரர்களை சேர்ப்பதற்கான ஆள் சேர்ப்பு காலம் சரிங்களா, ஆண்டிற்கு பாத்தீங்கன்னா 2 முறை நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. சரிப்பா, 6 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த அக்னி வீரர்களுக்கான அந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான சரிங்களா. ஓகே, இதன் மூலம் பாருங்க சுமார் 45,000 முதல் 50,000 உறுப்பினர்கள் கொண்ட பயிற்சி பெற்ற அக்னி வீரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்படுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பேருமா? 45,000 முதல் 50,000 வரைக்கும் சரிங்களா, இந்த திட்டத்தின் கீழ் அக்னி வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியாமா? ஓகே. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அக்னி வீரர்கள் ஃபுல்லா லைஃப் ஃபுல்லா வேலை செய்ய முடியாது பாருங்க. 4 ஆண்டு கால பணிக்காக இவர்களுக்கு 6 மாத பயிற்சி வழங்கப்படும். எவ்வளவு நாள் வேலை செய்வாங்க? 4 ஆண்டுகள். ஒருவேளை அவங்களோட ஒர்க் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்க. இந்த அக்னிபாத் திட்டத்தில் சேருவதற்கான தகுதிகள் சரியா, என்ன தகுதின்னு சொல்லி பாருங்கம்மா. 17 வயது சரியா, 17 வயதும் கிடையாது, 18 நடுவில் பாருங்க. 17 வயது முதல் 21 வயது வரை உள்ள இளைஞர்களும் சரியா, இளம் பெண்களும் இந்த திட்டத்தில் சேர தகுதியானவர்கள் ஆவார். வயது வரம்பு பார்த்தோம்னா 17 வயதுல இருந்து 21 வயசுக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் சரி விருப்பப்பட்டா இந்த திட்டத்துல சேர முடியும். சரிங்களா? அடுத்து வேற என்ன தகுதின்னு பாருங்க. ராணுவத்தில் சேர்வதற்கு தற்போது நடைமுறையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் உடற்தகுதிகளே இந்த அக்னிபாதை திட்டத்திற்கு சேர்பவர்களுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. ஒரு இந்தியன் ஆர்மில முப்படைகள்ல நீங்க சேர்வதற்கு உடல் தகுதி என்னெல்லாம் தேவையோ ஓகேவா, அதே உடல் தகுதிகள் தான் இந்த அக்னிபாதை திட்டத்துல யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து கல்வி ஓகேவா பாருங்க. கல்வி தகுதி 10 அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து இந்திய தரைப்படை, கடற்படை, விமானப்படைகளில் பணிபுரிய வேண்டும் சொல்லியிருக்காங்க. சரி, அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் முப்படைகளை எதுனாலும் சரி அவங்க பணிபுரிய ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்க தொடர்ந்து இன்னும் பதவிக்காலம். சரியா, இந்த அக்னிபாத் திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த வீரர்களின் பதவிக்காலம் பாருங்க. அக்னி வீரர்கள் ஓகேவா இந்திய ராணுவத்தில் 4 ஆண்டுகள் பணிபுரியலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்லி 4 இயர்ஸ் தான் ஓகேவா. இவர்கள் ஓய்வூதிய திட்டத்திற்கு தகுதி பெற மாட்டார்கள். 4 வருஷம் தான் வேலை செய்யறதுனால அவங்களுக்கு பென்ஷன் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நம்ம வழக்கமா அரசு பணிகள் இருந்தாலே அவங்க ஓய்வு பெறும்போது இந்த பென்ஷன் கொடுப்பாங்கல்ல. ஆனா இந்த அக்னி வீரர்களுக்கு 4 ஆண்டுகள் தான் பதவிக்காலம் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு இது கிடையாது, ஓய்வூதியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே. பணிக்காலம் அவங்களுக்கான அந்த 4 வருஷ காலம் முடிவடைந்ததும் தேர்வு செய்யப்பட்டவர்களில் நோட் பண்ணிக்குமா 25% பேர் நிரந்தர ராணுவ பணிக்கு சேர்த்துக் கொள்ளப்படுவார். சரிங்களா? இப்ப 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல 25 பேர் சரியா 25% பாத்தீங்கன்னா ராணுவ பணிக்கு நிரந்தரமாக சேர்த்துப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதா. சரிங்களா? ஓகே பாருங்க. விருப்பம், பணித்திறன் மற்றும் பங்களிப்பு ஆகியவற்றை பொறுத்து இந்த நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அவங்க விருப்பம் இருக்கலாம், அவங்களுக்கு தனி திறமைகள் இருக்கலாம், அவங்களுடைய அந்த பங்களிப்பு ஒரு ஆத்மார்த்தமான அந்த பங்களிப்பு இருக்கலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த 25% பேர் அந்த எண்ணிக்கைக்குள்ள நம்ம வர முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? மீதமுள்ள 75% பேர் ராணுவத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். சரியா? இவ்வாறு வெளியேற்றப்படுவர்களுக்கு சில சலுகைகள் இருக்கு பாருங்க. இவ்வாறு வெளியேற்றப்படுவர்களுக்கு அஸ்ஸாம் ரைபிள்ஸ் அல்லது மத்திய சேம காவல் படைகளில் சரி சிஆர்பிஎஃப் சொல்லுவாங்களா, மத்திய சேம காவல் படைகளில் சேர்வதற்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என இந்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரிங்களா? என்ன சொல்லிருக்காங்கம்மா பாத்துக்கோங்க. இந்த அக்னி வீரர்கள் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களே ஒரு 45,000 இருந்து 50,000 வரைக்கும் சரிங்களா, ஆண்டிற்கு 2 முறை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் வந்து ஒரு 25% பேர் மட்டும் தான் 4 ஆண்டுகள் அவங்களோட பதவிக்காலம் முடிவடைந்த பிறகு ராணுவத்திற்கு நிரந்தரமாக பணியமர்த்தப்படுவான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்படி வெளியேற்றப்படுகிற 75% பேர்ல ஓகேவா எங்க அஸ்ஸாம் ரைபிள்ஸ் மற்றும் மத்திய சேம காவல் படைகள்ல ஒரு 10% பேருக்கு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுக்காக பரிந்துரைகள் முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு சலுகை கொடுத்திருக்காங்க, மறக்காதீங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான திட்டம் தமிழ்நாடு அரசு தொடர்பான ஒரு திட்டம் பாருங்கம்மா. இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க. முதல்வர் உழவர் நல சேவை மையங்கள். சரியா? தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட் சரியா கடைசியாக தாக்கல் செய்யப்படும் போது ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. திட்டத்தின் பெயர் முதல்வர் உழவர் நல சேவை மையங்கள். சரியா? இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட படிப்புகள்லாம் இருக்கலாமா, அக்ரி சம்பந்தப்பட்ட இந்த டிகிரி ஏதோ ஒன்று டிப்ளமோ ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்கல்ல, அப்படி வேளாண்மை தொடர்புடைய படித்த அந்த இளைஞர்கள் அவங்களுடைய அந்த என்ன சொல்றது தொழில்நுட்ப அறிவினை எதற்கு பயன்படுத்த வேண்டும், வேளாண் துறைக்கு பயன்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது, முதல்வர் உழவர் நல சேவை மையம். சரியா? பாருங்க, இந்த மையங்கள் அறிவிக்கப்பட்டது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் 2025-26 வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. கடந்த வீடியோல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்,
தமிழ்நாடு அரசின் முதல் வேளாண் பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்பட்டது என்று கேட்டிருந்தோம். 2021ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செஞ்சவர் யாரு? எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். சரியா? வேளாண் துறை அமைச்சர். ஓகேவா? வேளாண் துறையோட கரெக்டான பேரு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர், மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே. இந்த மையங்களை இந்த திட்டத்தை சேர்றதற்கு வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா 20 முதல் 45 வயது வரை. அப்படின்னா இளைஞர்கள் தான் கிட்டத்தட்ட. சரிங்களா? பாருங்க, படிப்பு வேளாண் பட்டப்படிப்பு, பட்டய படிப்பை முடித்த இளைஞர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர் பெருமக்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை உற்பத்தியினை உயர்த்திடும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்று 2025-26ஆம் ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. எத்தனை மொத்தம்? 1000 எண்ணிக்கையில இந்த முதலமைச்சரின் உழவர் நல மையங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு யாருடைய படிப்பறிவை பயன்படுத்த போறாங்க? வேளாண்மை தொடர்புடைய அந்த இளைஞர்களின் படிப்பறிவை வேளாண் துறைக்கு பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதே இந்த மையங்களின் முக்கிய நோக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே, தொடர்ந்து பாருங்க. இந்த திட்டம் தொடர்பாக கூடுதல் செய்திகள். இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு 2025-26 பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட அந்த நிதி எவ்வளவு அப்படின்னா 42 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் என்ன நன்மைன்னு சொல்லி பாருமா, இந்த திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். எவ்வளவு ரூபாய்? அதிகபட்சம் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும். 10 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். இதில் 30%, அதாவது ரூபாய் 3 லட்சம் முதல் ரூபாய் 6 லட்சம் வரை மானியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதிகபட்சம் 20 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த உதவித்தொகை கொடுத்திருப்பாங்க, கடன் உதவியை கொடுத்திருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? 30%. சரியா? 30%, அதாவது 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மானியமாக, சப்சிடியாக அரசே செலுத்தும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கூடுதல் சிறப்பு, கவனமா இருக்கு. சரிங்களா? இந்த மையங்களில், இந்த உழவர் சேவை நல மையங்களில் உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், உரங்கள், ஓகேவா, உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேற என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாருங்கம்மா, வேளாண்மை உற்பத்தியை பெருக்கவும் பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனைகளும் வழங்கப்படும். சரிங்களா? வெறுமனே அவங்களுக்கு விதைகள், உரங்கள் அந்த மாதிரி இல்லாம, அது மட்டும் இல்லாம வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்காகவும், சரியா, பயிர்களில் ஏற்படும் அந்த பூச்சி நோய்கள், சரிங்களா, இது தேவையான எல்லா ஆலோசனைகளும் இந்த மையங்களில் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம், கவனமா இருங்க. சரிங்களா? இது தவிர நவீன தொழில்நுட்பம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சருக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். நவீன தொழில்நுட்பங்கள் வேளாண்மை விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல், வேல்யூ ஆடட், சும்மா தயாரிக்க மட்டும் இல்லாம தயாரித்த வேளாண்மை பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட இன்னொரு சூப்பரான ஒரு பொருளாக மாற்றி அதை நிறைய சரியா விற்பனை செய்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறித்த ஆலோசனைகள் சிறப்பாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மையங்கள்ல. ஓகேவா? இதன் மூலமாக முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் மூலம் விவசாயிகள் ஒரே இடத்தில் அனைத்து சேவைகளையும் பெற உதவும். வேளாண்மை சரிங்களா நம்ம செய்ய முடியும். அப்படி வேளாண்மை தொடர்பான எல்லாம் அந்த மேலாண்மை, சரியா, இந்த பயிர் காப்பீடு, ஓகேவா, இது தவிர இந்த பூச்சி நோய்கள் ஏதாவது தாக்குதல் இருந்தா அதுக்கு தேவையான ஆலோசனைகள், என்ன பயிரிட்டால் சூப்பரா நம்ம அதிகப்படியான காசு பார்க்க முடியும். இது தவிர என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, நவீன தொழில்நுட்பங்கள், சரிங்களா, அந்த தயாரித்த வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டி வேற ஒரு சூப்பரா ஒரு பொருளா விற்பனை செஞ்சு அதிக லாபம் பெற முடியும். இது ஒரே இடத்துல, ஒரே மையத்துல எல்லா நன்மைகளும் கிடைக்கும் ஒரு திட்டம் தான் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான திட்டம், இன்றைய செய்தியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க. தமிழ்நாடு தொடர்பான செய்தியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம், ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். சரி, ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். ஆருயிர் அப்படின்னா இந்த இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டம் ஞாபகம் தரக்கூடாது, இது வேற. சரி, ஆருயிர், அருமையான உயிர். சரியா? ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை ஆயிடுது. இப்ப நானே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், சரியா, மூச்சு மூட்டை அப்படி கத்திட்டு இருக்கோம், திடீர்னு ஏதோ மயக்க மூட்டை விழுந்திருந்தா கூட, சரியா, பசங்க டக்குன்னு பக்கத்துல இருக்க என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு முதலுதவியை செய்யலாம். சரிங்களா? அந்த மாதிரி முதலுதவி தொடர்பான எல்லா விஷயங்களும் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய அருமையான உயிரை காப்பாற்றுவதற்கு தேவையான அனைத்து முதல் உதவிகளும் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். அதற்காக தான் என்ன திட்டம், ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 5, 2025. சரிங்களா? கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தது உங்களுடன் முதல்வர் திட்டம் ஜூலை 15, இங்க பாக்குறது ஜூலை 5. கவனமாங்க, ரெண்டுமே 2025ஆம் ஆண்டு. பாருங்க, அனைவருக்கும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி அளிக்கும் திட்டம் தான் இந்த ஆருயிர் அனைவரும் உயிர் காப்பும் திட்டம். சரிங்களா? நீங்க நாங்க அப்படி இல்லாம எல்லாருக்குமே ஒருத்தருடைய உயிரை காப்பதற்கான அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்படும் திட்டம் தான் இந்த திட்டம். சரிங்களா?
சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. என்னைக்குமா? ஜூலை மாதம் 5ஆம் தேதி. கவனமா இருக்கு. சரிங்களா? சரி, இது யார் உதவியில இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி பாருங்க. இந்திய மருத்துவ சங்கத்தின் சரியா தமிழ்நாடு கிளையின் சார்பில் தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. சரிங்களா? ஓகே, பாருங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 42,000 மருத்துவர்கள் மூலம் உயிர்காக்கும் சிபிஆர் பயிற்சிகள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. குறிப்பாக சரியா விபத்து மற்றும் மாரடைப்பின் போது உயிர்காக்கும் சிபிஆர் எப்படி வழங்க வேண்டும் என்று முறையாக மருத்துவர்கள் மூலம் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த இடத்துல உங்களுக்கு போனஸ் கேள்வி, இந்த சிபிஆர் என்பதன் விரிவாக்கம் என்ன? அது மருத்துவமா இருக்கலாம், ஒரு பேங்கிங் இருக்கலாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது இருக்கலாம், எதெல்லாம் ஷார்ட் நேம் நம்ம யூஸ் பண்றோமோ அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல அதை தான் கேட்பாங்க, கொஞ்சம் கவனமா இருக்கும். சரி, அந்த சிபிஆரோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கறத போனஸ் கேள்வியை சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நம்ம இங்க பார்த்தது ஆறுயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். சரிங்களா? அடிப்படை அந்த உயிர், அந்த உயிருக்கு நம்ம ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னா அடிப்படை முதலுதவியை கொடுத்து நம்மளுடைய உயிரை காக்க வேண்டும். அதற்கு தான் ஆறுயிர் அனைவரும் உயிர் காப்போம் பயிற்சி திட்டம். சரியா? இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு திட்டம் பார்க்க போறோம். பாருங்க, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். சரியா? ரொம்ப முக்கியமான திட்டம் பாருங்க. அதாவது ஒரு விபத்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் 48 மணி நேரம், நம்ம சினிமாவில் கூட நிறைய சினிமா சீரியல்ல கூட சொல்லுவாங்க, யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹீரோ ஹீரோயின் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா டாக்டர் கேட்பாங்க, டாக்டர் என்னாச்சுன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு, எதுவா இருந்தாலும் 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா அந்த 48 மணி நேரங்கிறது ஒரு கோல்டன் அவர்ஸ், ஒரு பொன்னான நேரம். அந்த 48 மணி நேரத்தை நம்ம தாண்டிட்டோம், ஒரு விபத்து ஏற்பட்டு 48 மணி நேரம் நமக்கு உயிருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா அதுக்கப்புறம் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? அந்த டைம்ல யாரும் காசு இல்லாம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 48 மணி நேரத்துக்கான மொத்த செலவுகளும் எங்களுடையது அப்படி சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான ஸ்கீம் தொடங்கி இருக்கிறாங்க. அதோட பேர் தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். அங்க ஆறுயிர், அருமை கூட்டல் உயிர். சரி, அங்க இன்னுயிர், கவனமா இருங்க. சரியாமா? சரி, இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் 18. சரியா? டிசம்பர் 18 ஒரு போனஸ் கேள்வி. டிசம்பர் 18 தேசிய லெவல்ல என்ன தினம், என்ன முக்கியமான தினம் அப்படிங்கறத பதில சொல்ல பார்க்கலாம். போனஸ் கேள்வியா சூப்பரான ஒரு முக்கியமான தினம் டிசம்பர் 18. சரியா? இப்ப டிசம்பர் 18, 2021 அன்று தமிழ்நாடு அரசானது இந்த திட்டத்தை தொடங்கிய இடம் மேல்மருவத்தூர். சரியா? செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இந்த மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தான் இந்த திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. மறக்க கூடாது, அந்த டேட் எப்பவுமே முக்கியம். டிசம்பர் 18, 2021 மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் முக்கிய அங்கமாக சாலை விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 48 மணி நேரம், ஃபர்ஸ்ட் 2 நாள் 48 மணி நேரத்திற்கான அவசர மருத்துவ சிகிச்சை செலவை தமிழக அரசே மேற்கொள்ளும். ஃபர்ஸ்ட் ஓகேவா? அது நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம், பிற மாநிலங்கள், வெளிநாட்டவர் யாரா இருந்தாலும் சரி, தமிழக எல்லைக்குள்ள யாரு அந்த விபத்துல மாட்டினாலும் சரி, முதல் 48 மணி நேரத்திற்கான மொத்த சிகிச்சை செலவுகளும் நாங்களே ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? இந்த திட்டத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட 201 ஞாபகமா பாருங்க, 201 அரசு மருத்துவமனைகள், இது தவிர 408 தனியார் மருத்துவமனைகள் என மொத்தம் 699 மருத்துவமனைகள் உரிய தகுதியின் அடிப்படையில் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ சிகிச்சைகளை வழங்கும் சொல்லியிருக்கிறார். மொத்தம் எத்தனை மருத்துவமனைகள்? 609 மருத்துவமனைகள் இந்த திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா 201 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அரசு பொது மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 408. மொத்தமா பார்க்கும்போது 609 மருத்துவமனைகள் இந்த திட்டத்தின் கீழ் பங்கேற்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த திட்டத்தின் மூலமாக சரி, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் மூலமாக முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை உடையவர்கள், சரியா, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை உடையவர்கள், அந்த காப்பீடு அட்டை இல்லாதவர்கள், பிற மாநிலத்தவர், வெளிநாட்டவர் என அனைவருக்கும் வருமான வரம்பு எதுவும் இன்றி, இன்கம் அந்த லிமிட் எதுவுமே இல்லாம வருமான வரம்பு எதுவும் கணக்கில் கொள்ளாமல் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் ஏற்படும் சாலை விபத்துகளில் காயமடைபவர்களுக்கு முதல் 48 மணி நேரம் அந்த சிகிச்சைக்கான கட்டணமானது எந்த ஒரு பைசா கூட நான் வாங்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 48 மணி நேரத்திற்கு. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானதா என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாடு எல்லைக்குள்ள ஓகேவா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அந்த அட்டை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பிற மாநிலங்கள், வெளிநாட்டவர் யாரா இருந்தாலும் சரி, தமிழக எல்லை பகுதிக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான முதல் 48 மணி நேர சிகிச்சைக்கான காசு இலவசம் சொல்லிக்கிறாங்க. சரியா? ஓகே. இது தவிர பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட 81 மருத்துவ சிகிச்சை முறைகளுக்கு
நபர் ஒருவருக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் ரூபாய் 2 லட்சம் வரை செலவினத்தில் சிகிச்சை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த சிகிச்சை வரம்பு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல 1 லட்சமா சொல்லியிருந்தாங்க. சமீபத்துல இதுக்கு முந்தைய அந்த நம்ம தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ரூபாய் 2 லட்சமாக இதற்கான அந்த சிகிச்சை வரம்பு அதிகரிக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே. அதன் பிறகு பாருங்க, 48 மணி நேரத்திற்கு மேலும் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர் நிலையற்றவராக அன்ஸ்டேபிள் அந்த கோமா கண்டிஷன் வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாங்கன்னா அல்லது தொடர் சிகிச்சை நடைமுறைகள் தேவைப்பட்டால் பின்வரும் 3 வழிகாட்டுதல்களின் கீழ் அவங்க சிகிச்சைகள் வழங்கப்படும். ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு சிகிச்சை தேவைப்படுச்சு அப்படின்னா ஒரு 3 வழிகாட்டுதலின் அடிப்படையில நீங்க சிகிச்சையை தொடரலாம் சொல்லியிருக்காங்க. அந்த 3 கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். பாருங்கம்மா, முதல் வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் பயனாளியாக இருந்தால் ஒரு போனஸ் கேள்வி கண்டிப்பா என்ன கேட்பேன், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸ்டார்டிங்ல அதுக்கு என்ன பேரு, இந்த பெயர் மாற்றம் எப்போது செய்யப்பட்டது? முடிஞ்சா போனஸ் கேள்வி பதில் சொல்லுங்க. இது கடந்த வீடியோ நம்ம பார்த்தது. சரியா? பாருங்க, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் பயனாளியாக இருந்தால், சரியா, பயனாளியாக இருந்தால் நோயாளி மேற்கொள்ளும் சிகிச்சை காப்பீட்டு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் நோயாளியை நிலைப்படுத்தி அந்த மருத்துவமனைகளையே மேலும் சிகிச்சை தொடரலாம். சரியா? முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அதுல யாரும் வந்துட்டு அந்த அவங்களோட அந்த அட்டை சரி அந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்களோ அந்த திட்டத்தின் மூலமாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக எந்த ஹாஸ்பிட்டல் நீங்க இருக்கீங்களோ அங்கேயே சிகிச்சை தொடரலாம் சொல்லிக்கிறாங்க. இதான் ஃபர்ஸ்ட். ஓகே, முதல் வழிகாட்டுதல். இரண்டாவது வழிகாட்டுதல் என்னன்னு சொல்லி பாருங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட பயனாளியாக இல்லாமல் இருந்தால், ஒருவேளை அந்த கார்டு அவங்ககிட்ட இல்லைன்னா, நோயாளி மேற்கொள்ளும் சிகிச்சை காப்பீட்டு திட்டத்தில் இல்லை என்றால் நோயாளியை நிலைப்படுத்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றி சிகிச்சை கட்டணம் இல்லாமல் தொடரலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சொன்னது பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தா கூட அந்த மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை சரிங்களா இந்த திட்டத்தை சேர்ந்திருந்தீங்க அப்படின்னா அங்கே ட்ரீட்மெண்ட் தொடரலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட பயனாளியாக இல்லைன்னா நீங்க தேவைப்பட்டா எங்க அந்த சிகிச்சையை பெற்று வந்தீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து ஜிஹெச்சுக்கு அரசு மருத்துவமனைக்கு மாற்றி அங்க இருந்து நீங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட்டை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து நம்பர் 3 என்னன்னு சொல்லி பாருங்க. மூன்றாவது வழிகாட்டுதல், சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல தயாராக இல்லை என்றாலோ அல்லது தனியார் காப்பீட்டிலோ அல்லது பணம் செலுத்தியோ சிகிச்சை பெற விரும்பினால் நோயாளியை நிலைப்படுத்தி அதே மருத்துவமனையிலோ அதே அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலையோ அல்லது அவர் தேர்ந்தெடுக்கும் பிற மருத்துவமனையிலோ சிகிச்சைக்கான கட்டண தொகையை தனிநபரே செலுத்தி சிகிச்சையை தொடரலாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கம்மா, இந்த சாலை விபத்துல பாதிக்கப்பட்டவங்க ஓகேவா அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு தேவைப்பட்ட விருப்பப்பட்ட உங்களுடைய எந்த ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், சரி தனியார் மருத்துவமனை இருந்தா அந்த மருத்துவமனையில சொந்தமா பணம் செலுத்தி அந்த 48 மணி நேரத்துக்கு பிறகு உங்களோட சிகிச்சை தொடரலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த இன்னொரு காப்பம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் அரசு வழங்கிய 3 வழிகாட்டுதல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியாமா? சரி, அடுத்து முக்கியமான ஒரு தமிழ்நாடு செய்தி. நேற்று தினம் முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான். யாரை பற்றியது? இசைஞானி இளையராஜா. சரியா? முதல் முறையாக ஒரு இசை கலைஞருக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ஒரு பாராட்டு விழா நடத்திருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள். சரிங்களா? பாருங்க, இசைஞானி இளையராஜாவின் பொன் விழா, அதாவது அவர் வந்து இசையமைக்க ஆரம்பித்து ஓகேவா தற்போது 2025 1975 ஆரம்பிச்சு தற்போது 2025ஆம் ஆண்டு போயிட்டு இருக்குது. 50 ஆண்டுகள் நிறைவடைந்தது. 50 ஆண்டுகள் அப்படின்னா என்ன ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பொன்விழாவை முன்னிட்டு சென்னையில் அமைந்துள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் தமிழக அரசு ஒரு பாராட்டு விழாவை நடத்தியிருந்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்படி பெரிய லெவல்ல நியூஸ்ல வந்ததுனால அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம தொடர்படுத்தி கொடுத்திருக்கோம். பாருங்க, இசைஞானி இளையராஜா லண்டனில் சிம்பனி இசை நிகழ்த்தி சாதனை படைத்துள்ளார். சரி, இது ரொம்ப முக்கியமானமா. சரி, இந்த சிம்பனி இசை ரொம்ப புகழ்பெற்றது. அந்த சிம்பனி இசையை இளையராஜா அவர்கள் எங்கு நடத்தி சாதனை படைத்தாங்க? பிரிட்டனில் உள்ள லண்டனில் இந்த சிம்பனி இசை நடத்தி சூப்பரான ஒரு சாதனை படைத்தவர் இளையராஜா அவர்கள். சரிங்களா? அவங்களுக்கு இசை ஞானி என்ற பட்டத்தை சூட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முன்னாள் முதல்வரான சரிங்களா யாருமா மு கருணாநிதி அவர்கள். அவங்கதான் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில இந்த இசைஞானிங்கிற பட்டத்தை எனக்கு சூட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் போது அறிவிச்சாங்க. சரியா? அடுத்த பயன் பாருங்க. இவருக்கு இசைஞானி என்ற பட்டத்தை வழங்கியவர் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி ஆவார். ஓகேவா? ரொம்ப முக்கியமானவா இந்த மாதிரி கேட்பாங்க. சரியா? சமீப காலமே அப்படிதான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது, கொஞ்சம் கவனமா இருக்கு. அடுத்து,
இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் என தமிழ்நாடு முதல்வர் தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப நிறைய விருதுகள் பார்த்திருப்போம். சரியா? பாரதியார் விருது, பாரதிதாசன் விருது, காமராஜர் விருது எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். அதே மாதிரி சரியா இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசின் சார்பில் இனிமேல் ஆண்டுதோறும் இசை ஞானி இளையராஜா என்ற பெயரில் ஒரு சிறப்பு விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, கவனமா இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி மத்திய அரசானது சரிங்களா 2010ஆம் ஆண்டில் பத்ம பூஷன் விருதை வழங்கி கௌரவிச்சாங்க. அதுக்கப்புறம் 2018ஆம் ஆண்டில் பத்ம விபூஷன் விருது வழங்கியும் கௌரவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது ஐஎஸ் சிவிலியன் அவார்டு எதுன்னு கேட்டீங்கன்னா எது சொல்லணும்? பாரத் ரத்னா விருது. சரிங்களா? அந்த பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இரண்டாவது உயரிய விருது தான் அந்த பத்ம விபூஷன் விருது. ஆனா பத்ம விருதுல உயரிய விருது பத்ம விபூஷன் டாப், அடுத்து பத்ம பூஷன், அடுத்து பத்ம ஸ்ரீ. சரிங்களா? இப்படி பத்ம விபூஷன் வரைக்கும் வந்தாச்சு. அதனால இனிமே இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாரத்ன விருதும் விரைவில் கிடைக்கும் என கருதப்படுகிறது. சரியா? பாருங்கம்மா. ஓகே, பார்த்துங்க. இது தவிர பத்ம விபூஷன், பத்ம பூஷன் இந்த விருதுகள் பெற்றது இல்லாம இசைஞானி இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமி விருதினை 2012ஆம் ஆண்டிற்காக பெற்றிருக்கிறாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது, செலக்டிவா கொடுத்திருக்கோம். இது தவிர உலகம் முழுமைக்கும் நிறைய விருதுகளை வாங்கி குவித்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். அவங்களுக்கு சமீபத்தில் பொன்விழா, அவங்க இசைவைக்கு ஆரம்பித்து 50 ஆண்டு நிறைவை முன்னிட்டு பொன்விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் தமிழக அரசின் சார்பில் நடைபெற்றது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கவனமா இருந்துச்சுங்க. அவர்கள் இளையராஜா அவர்களுக்கு இசைஞானி என்ற பட்டத்தை சூட்டியவர் யாருன்னு கேட்கலாம். வருந்தவர்களை கவனமா இருங்க. யார் பெயர் சூட்டினாங்க? முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள். மறக்கக்கூடாது. முக்கியமான ஒரு செய்தி. இது கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தது, இருந்தாலும் இன்றைய செய்தித்தாள கம்ப்ளீட்டா சரியா இந்த சேவை தொடங்கினது நேற்றைய தினமே நம்ம வீடியோல போட்டோம். இருந்தாலும் நேற்று நடந்த விஷயத்தை தான் அடுத்த நாள் செய்தியாளர் போட்டிருப்பாங்களே, அதனால இன்னொரு வாட்டி நம்ம போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. சரியா? மிசோரமில் முதல் ரயில் சேவை. சரியா? இந்தியாவில் முதல் முறையாக ரயில் சேவை எப்ப தொடங்கினாங்கம்மா? ஒரு போனஸ் கேள்வி. இந்தியா முதல் பயணிகளுக்கான ரயில் சேவை தொடங்கப்பட்டது வருஷம் சொல்லிடுறேன் 1853. என்ன டேட்டு, எங்க இருந்து எங்க, எத்தனை கிலோமீட்டர், முடிஞ்சா பதிலா சொல்லுங்க. அத்தனை ஆண்டுகள் ஆனா கூட இந்தியாவில வடகிழக்கு மாநிலத்துல இப்பதான் முதல் முறையாக ஒரு ரயில் சேவை தொடங்கி இருக்கிறாங்க. எந்த மாநிலம் அப்படின்னா மிசோரம். சரிங்களா? மிசோரம் மாநிலத்தின் சரியா முதல் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ரயில் சேவை எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பாருங்க. மிசோரம் மாநிலத்தின் பைரபி மற்றும் சாய்ரங் இடையிலான கிட்டத்தட்ட ஒரு 52 கிலோமீட்டர் நீள ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலமாக திறந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ரயில் பாதையானது சரியா மிசோரமின் தலைநகர் ஐஸ்வால் நகரையும் அஸ்ஸாமின் சில்சர் நகரையும் இணைக்கின்றது சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திமா, கவனமா இருங்க. இது பார்க்கும்போது அப்படியே இந்தியாவில் இருக்க ரயில்வே மண்டலங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது, அதுல முக்கியமா நம்ம சதர்ன் ரயில்வே சரியா எங்கெல்லாம் அதனுடைய முக்கியமான அலுவலகங்களை கொண்டுள்ளது எல்லாமே கொஞ்சம் பாருங்க. முக்கிய நகரங்களை இணைக்கிற அந்த ரயில் நிலையங்கள், ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில், அந்த முக்கியமான எக்ஸ்பிரஸ் ரயில்கள், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில், ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா, முதல் சூப்பர் 6 கேள்வி, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரிங்களா? இரண்டாவது கேள்வி, இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? ஓகேவா? அதுக்கான சிகிச்சை வரம்பை நீங்க சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான்காவது சூப்பர் 6 கேள்வி, ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, சமீபத்தில் முதல் முறையாக ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ள வடகிழக்கு மாநிலம் எது? ஓகேவா? இன்னொரு பதில் வேணும் சேர்த்து சொல்லுங்க. இதுல போனஸ் கேள்வி ஐந்தாவதுல, இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ள அந்த இடமானது இந்திய ரயில்வே மண்டலங்களில் எந்த ரயில்வே மண்டலத்திற்குள் அடங்கும் அப்படிங்கறத நீங்க சொல்ல பார்க்கலாம். அடுத்து ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, அக்னிபாத் திட்டம் எப்போது தொடங்கப்படும்? இதாமா இந்த தினத்துக்கான சூப்பர் 6 கேள்விகள். நிறைய போனஸ் கேள்வி கேட்டிருக்கோம், நிறைய லிங்க் பண்ணி சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் தொடர்படுத்தி சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, கண்டிப்பா தேர்வில் நம்ம வெற்றி பெற முடியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.